வணக்கம்ண்ணே. வாயா. அண்ணே வணக்கண்ணே. இந்த பக்கம் உங்களை பார்த்துட்டு போகலான்னு வந்தோண்ணே. என்னையா கையில மாலையெல்லாம் பலமா இருக்கு? அண்ணே, நம்ம கட்சியில இளைஞரணி செயலாளர் பதவி காலியா இருக்குல்லண்ணே. ஆமா. அந்த போஸ்டிங்க கட்சி மேலிடம் எனக்கு கொடுத்துருக்காங்கண்ணே. நீங்க கட்சியில எங்களுக்கெல்லாம் சீனியரு. உங்களை பார்த்தானே நாங்க கட்சிக்குள்ளே வந்தோம். அதான் உங்ககிட்ட விஷயத்த சொல்லி ஆசீர்வாதம் வாங்கிட்டு போலான்னு வந்தேன். டேய் மாலை குரா. டேய் கை தட்டுங்கண்ணா. டேய் குரா. அண்ணே என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்கண்ணே. நல்லா நல்லா இருக்கு. அண்ணே, நீங்க கட்சியில எவ்வளவு முக்கியமான ஆளு. உங்க சொல்லுக்கு உங்களுக்கு கட்சியில எவ்வளவு பவர் இருக்குன்னு எனக்கு நல்லா தெரியும்ண்ணே. அண்ணே, வர எலெக்ஷன்ல நீங்க தான் நம்ம தொகுதி எம்எல்ஏ. நம்ம கட்சியோட இளைஞரணி செயலாளரா உங்க கூட சேர்ந்து வேலை பார்க்கறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குண்ணே. அண்ணே, ஒரு போட்டோ எடுத்துக்கலாமாண்ணே? எடுத்துக்கலாம். டேய் வாடா போட்டோ எடுறா. சரிங்கண்ணே. அண்ணே, நீங்களும் கொஞ்சம் வாங்கண்ணே. டேய் அண்ணே கூப்பிடாப்ல வாடா. போட்டோ எடுப்பா. சரிங்கண்ணே, அப்ப நான் கிளம்புறோண்ணே. டேய் வாங்கடா. அண்ணே வரண்ணே. என் வீட்டுக்கு வந்து என் வீட்டிலேயே என் தம்பி பதவியை வாங்கிட்டேன்னு சொல்லிட்டு போறான். எவ்வளவு திமிரு! ஆடுங்கடா ஆடுங்க. இந்த கிருபா யாருன்னு கூடிய விரைவில் காட்டுறேன். ஏங்கா, உங்க வீட்டுக்காரர் தானே கட்சியில இளைஞர் அணி செயலாளரா இருந்தாரு. இப்போ வேற யாரோ அந்த போஸ்டிங்க்கு வந்திருக்கிறதா சொல்றாங்க. என்னக்காச்சு? ஆமா இந்து, இந்த ஆள் தான் அந்த பதவியில இருந்தா. அதுல சித்ரா, கர்ணா இல்லாதது ஞாபகம் இல்லாம எப்பவும் எடுக்கிற மாதிரி அவனுக்கும் சேர்த்து எடுத்துட்டு வந்துட்டேன். நாம இங்க பாயசம் குடிச்சிட்டு இருக்கோம். கர்ணா அண்ணா அங்க சாப்பிட்டாரோ இல்லையோ? இந்து, நீ அந்த கொலகாரனை கண்டுபிடிச்சா கர்ணாவை சீக்கிரம் வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துடலான்னு சொன்னேன்ல. அந்த கொலகாரனை பத்தி ஏதாவது தகவல் கிடைச்சதா? அந்த ஆளுக்கு எதிராக சில ஆதாரங்களை கலெக்ட் பண்ணி வச்சிருக்கேன். இன்னைக்கு நைட்டுக்குள்ள அந்த கொலகாரனை யாருன்னு கண்டுபிடிச்சிருவேன். நம்ம கர்ணாவை ஜெயிலுக்குள்ள போட்டுட்டு அந்த கொலகாரன் எங்கேயோ வெளியே சுதந்திரமா சுத்திட்டு இருக்கான். அவன் யாருன்னு கண்டுபிடிச்சதோ முதல்ல அவனை தூக்குல போடணும். இவன் கொலகாரன் யாருன்னே தெரியாம கட்டின புருஷனுக்கு சாபம் விடுறா. ஏய், என்ன சும்மா நச நசன்னு போய் ஆக வேண்டிய வேலையை பாருங்க போங்க. ஏய் ஏய், என்ன
இன்னைக்கு நம்ம வீட்ல பால் பாயசம் பண்ணோம், அதான் எடுத்துட்டு வந்தேன். ஓ அப்போ நான் வீட்ல இல்லைன்னாலும் பால் பாயசம்லாம் பண்ணி சந்தோஷமா இருக்கீங்க. ஆ? இன்னைக்கு ஜெயந்தி அக்காவோட கல்யாண நாள். சுகுணாக்கா தான் உனக்கு பால் பாயசம் ரொம்ப பிடிக்கும்னு எடுத்துட்டு போக சொன்னாங்க. அப்போ சுகுணா அண்ணி சொல்லி தான் நீ பாயசம் எடுத்துட்டு வந்திருக்க. சரி. நான் கூட என் மேல இருக்கிற அக்கறையில தான் எடுத்துட்டு வந்தேன்னு நினைச்சேன் பாத்தியா. உனக்காக நான் கொண்டு வந்த பாரு, என்ன சொல்லணும். இதெல்லாம் எதுக்கு? ஏய், இது நீ பண்ணல?